வணக்கம்மா. பாக்கியலட்சுமி சமையல் அறையில் இன்னைக்கு சக்கரை வெள்ளி கிழங்க வச்சு ஒரு அல்வா தான் செய்ய போறேன். அதை எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் வாங்கம்மா. நெய் போட்டுக்கலாம். திராட்சை முந்திரியை வறுத்து எடுத்துடலாம். நெய் காஞ்சிருச்சு, இதை போட்டுறேன். நல்லா வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம். வறுத்து எடுத்தாச்சுமா. இந்த வேக வச்சு துருவி வச்சிருக்கிற கிழங்க இது நெய்யில் வதக்கி பால் ஊற்றி வேக வச்சிருவோம். ரொம்ப ஈஸி தான். இது மாதிரி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. நெய் காஞ்சிருச்சு. இந்த துருவினா கிழங்க வதக்கிக்குவோம். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த காய வச்சு பாலை ஊற்றிடலாம். இதில் ரொம்ப ஈஸி தான். இதை வேக வச்சு வச்சுருந்தோம்னா வீட்டில் ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா கூட படப்பட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். ஆச்சரியப்படுவாங்க, பரவாயில்ல எவ்வளோ சீக்கிரம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சாப்பிடுங்க. கிழங்கா தான் வேக வச்சு சாப்பிடுவோம். அப்படி இல்லாமல் இது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். வீட்டில் ஒரு அல்வா செஞ்ச மாதிரி இருக்கும். இது ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். இதை வெல்லம் போட்டுக்கலாம். இனிப்பு நம்மளுக்கு தேவையான அளவு தான். இந்த கோதுமை மாவை தண்ணி ஊற்றி கரைச்சி அதில் கொஞ்சம் சேர்த்துருவோம். அப்போ தான் அந்த திக்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த கரைச்ச கோதுமை மாவை கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ரொம்ப வேண்டாம், போதும். இதுக்கப்புறம் இது நல்லா திக்னஸ் ஆயிரும். இந்த வறுத்த திராட்சை முந்திரி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். வெல்லம் சேர்த்து சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ரொம்ப ஹெல்தி. அதனால் ஸ்வீட்ல எல்லாம் வெல்லம் சேர்த்து செய்யுங்க, நல்லாயிருக்கும். பாருங்கம்மா, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பவுலில் எடுத்து வச்சு பார்த்துடலாம். முந்திரி வறுத்து போட்டுடலாம். அல்வா ரெடி ஆயிடுச்சு. அல்வா ரெடி ஆயிடுச்சுமா. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.